ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங்கில் கேஸ் ஸ்டடீஸு நிறையா டிஃப்ரெண்ட் வேரியஸ் கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட் டேட்டா மைனிங் கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள் இஸ் தட் ஆஃப் த கம்பெனி நேம்ட் டார்கெட். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா மைனிங் கேஸ் ஸ்டடிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் டார்கெட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த டார்கெட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ், அதாவது இப்போ ஒரு கஸ்டமரை பிடிக்கணுமோ இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுமோ நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் கொடுப்போம் இல்லையா. மறுபடியும் நம்ம கடைக்கே வரணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா. அப்போ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம சம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோன்னா என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக நம்ம கடைக்கு வருவாங்க, அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க இல்லையா. அது ஒரு ட்ரிக்ஸு, ஓகேவா. இப்போது ஆண்ட்ரோ போல் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்டட் இஸ் அனலைசிஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சி ப்ரெடிக்ஷன் மாடல். அவர் தான் என்ன பண்ணார்னா ப்ரெக்னன்சி மெடிஷன் மாடல்ன்ற ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்பெனிஸ் பேபி ஷவர் ரிஜிஸ்ட்ரி, அதாவது ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு அவங்களுடைய நம்ம ரெகுலர் கஸ்டமர் இருந்தால் அவங்க வாங்குகிற பொருட்கள் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அவங்க எந்த மாதிரி பேபி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத அவங்க வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக வாங்குறத விட சில ஐட்டம்ஸ் ப்ரெக்னென்சிக்கு சிம்பாலிக்காக இருக்கிற சில ஐட்டம்ஸ் வாங்கினாங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு 25 ஐட்டம்ஸ் லிஸ்ட் வச்சுருக்காரு, ஃபார்முலேட் பண்ணார். இந்த 25 ஐட்டம்ஸ் அவங்க வாங்கினாங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த லிஸ்ட்டில் அதெல்லாம் வந்துச்சுன்னா, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு சம்மந்தமாக சில ஐட்டம்ஸ்லாம் இல்லையா, ப்ரெக்னென்சிக்காக சில ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸை அவர் ஃபார்முலேட் பண்ணார். இந்த மாடல் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையானு தெரிஞ்சுக்கலாம். அது மூலிமா அவங்களோட டேட் ஆஃப் டெலிவரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடல் ஆண்ட்ரோ போல் தான் டிஸ்கிரைப் பண்ணார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ் ஸ்டடீஸில் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான். த கேஸ் ஸ்டடி ஆஃப் அமேசான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸ் ஸ்டடீஸ். இதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அனலைசஸில் ஒன் ஆஃப் த கேஸ் ஸ்டடிஸில் பெஸ்ட் ஸ்டடீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான். இப்போ அமேசான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா tries to use all the data they mined so that can improve the customer service. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமருடைய எல்லா டேட்டாவுமே மைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காகனா கஸ்டமர் சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஒரு கஸ்டமர்னால் அவங்களுடைய எல்லா டேட்டாவுமே அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் மைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நேம் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த ஏதாவது ப்ராடக்ட் பை பண்ணும்போது. அப்போ அது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்ன இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நேமு, ஹோம் அட்ரஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை வச்சு அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ இப்போ எத்தனை கஸ்டமர்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்றதை ஈஸியாக அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சர்ச் டேட்டா, இந்த டேட்டா மூலிமா என்ன பண்ணலான்னா அவங்க என்னென்ன ப்ரெஃபரன்சஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, ஈஸியாக சொல்யூஷன் கொடுத்துடலாம். The employees of the customer service department of Amazon have all such needful information in their hands. அவங்க எம்ப்ளாயிஸ் கஸ்டமர் மட்டும் இல்லை, எம்ப்ளாயிஸோடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க. இதனால் கஸ்டமர் நீட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை அவங்களால ஈஸியாக இது பண்ண முடியும். அது மட்டும் பார்த்திங்கன்னா this adds to making the conversation with the customer to a lot most convenient. கஸ்டமருக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்பக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காஃபி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஃபுல்லாக அங்கங்கே எல்லாத்துக்கும் குளோபு ஃபுல்லாகவே இதோடைய பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த கேஸ் ஸ்டடி மூலிமா நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா திஸ் கேஸ் ஸ்டடி வில் எ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த கேஸ் ஸ்டடிஸ் ஆன் டேட்டா மைனிங் இன் மார்க்கெட் அனலைசஸ். ஒரு மார்க்கெட்டை டேட்டா மைனிங் மூலமாக அனலைஸ் பண்ணுறோன்னா அதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு காஃபி ஷாப் தான், ஓகேவா. இப்போ காஃபி ஷாப் இது ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டார்பக் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டேட்டா மைனிங் மூலமாக பெர்ஃபெக்ட் லொக்கேஷன்ஸ், அதாவது அவங்க காஃபி ஷாப் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கான பெர்ஃபெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ அது மூலிமா இப்போ பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் லொக்கேஷன்ஸ் அப்படின்னா எங்கே அதிகமான
பீப்புள்ஸ் இருக்காங்க, எந்த வந்து மெயினாக இருக்குது, எங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது, இப்போ எந்த இடத்துல வச்சா அது கரெக்டாக இருக்குன்றதை அவங்க கரெக்டாக மைனிங் பண்ணி அந்த இடத்துல வைப்பாங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா அவங்களோட காஃபி ஷாப் வந்து நல்லா வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. அதனால இது வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இங்கே தான் பாருங்கள், தே ட்ரை டு அனலைஸ் த டேட்டா பேஸ்டு ஆன் த லொக்கேஷன்ஸ். அதாவது அவங்க டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, லொக்கேஷன் பொறுத்து. த பாப்புலேஷன் காம்போசிஷன் ஆஃப் த லொக்கேஷன், எந்த இடத்துல பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, டிராஃபிக்கான ஸ்ட்ரீட்ஸ் எங்கே இருக்குது, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவருடைய காஃபி ஷாப்பை கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வைக்கும் போது பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகாது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை ஃபஸ்ட்டே அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல வச்சா நமக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்றத கரெக்டாக முன்னாடியே வச்சுடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிஸ் பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் அசோசியேஷன் ரூல் மைனிங் இன் த சிஸ்டம் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ். அதாவது நம்மளுடைய சிஸ்டம் ரெக்கமெண்டேஷன்ஸில் அசோசியேஷன் ரூல் இருக்கு இல்லையா, அதாவது எப்ரியர் ரூல் வந்து அப்ளை பண்ணுறது. The recommendation system gained immense popularity among various fields of the industries of the current time. இப்போ ரெக்கமெண்டேஷன் என்னது, இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு யூடியூப் பார்க்கும்போது கீழே ஒன்று வரும், அதான் என்னதுன்னா ரெக்கமெண்டேஷன்ஸு. இப்போ அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் கரெக்ட் டைமில் எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக், மூவிஸ், புக்ஸ், சர்ச் கொரிஸ், ரிசர்ச் புக்ஸ், சோஷியல் டேக்ஸ் எக்ஸெட்ரா ஆர் வைட்லி நோன் ஃபீல்ட்ஸ். இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம், ரெக்கமெண்டேஷன்ஸில் கொடுக்குறது. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது எது கூட எது வந்து எப்ரியரி அல்காரிதம்னா என்ன தெரியும், எப்ரியரி இங்கே வந்து எப்ரியரி அல்காரிதம் வந்து நம்ம கொடுக்குறோம். எப்ரியரி அல்காரிதம் கொடுக்குறோன்னா இப்போ இந்த பொருள் வச்சா இந்த பொருள் இருந்தால் இப்போ இது வாங்கும் போது இதுவும் வாங்குவாங்க, அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் வைக்கிறது தான் நான் சொல்லுவேன்னா எப்ரியரி. அதே மாதிரி தான் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மொபைல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது மொபைல் பவுச் வைக்கலாம், இல்லைனா ப்ளூடூத் வைக்கலாம், ஹெட்செட்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த மொபைல் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மைனிங்கில் வந்து கரெக்டாக வந்து யூஸ் ஆகும். கஸ்டமர் எதை மாதிரி நீட் பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் டார்கெட்ஸ் இன் டைரக்ட் மார்க்கெட்டிங். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆஃப் பர்ச்சேஸ் ஹெல்ப்டு டெவலப்ட் எ ப்ரெடிக்ஷன் மாடல் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அலாங் வித் டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா ஏற்கனவே என்னென்ன டேட்டாலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ் மூலிமா நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா கஸ்டமரோடைய பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சிருதா, அவங்க எந்த மாதிரி பொருட்கள்லாம் விரும்புகிறாங்க அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கெட் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து டேட்டா வந்து போகும். த டெவலப்மெண்ட் ஆஃப் த மாடல். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த மாடலில் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் வேரியபிள்ஸ் இருக்குது, என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கணுன்றது. ஃபஸ்ட்டு ரீசன்ட் பர்ச்சேசஸ். இந்த ரீசன்ட் பர்ச்சேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து கரண்ட்டாக வரைக்கும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எவ்வளோ மந்த்தாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அவங்க இத்தனை நாளாக இருக்காங்கன்னா அப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்தந்த பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பர்ச்சேசஸ் த கஸ்டமர் மேடு, எவ்வளோ பர்ச்சேசஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்தில் வந்து ஒரு 1000 ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி லாஸ்ட் மந்தில் எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதா ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு மானிட்டரி வேல்யூனா தான் டோட்டல் நம்பர் ஆஃப் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதமாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மாதமாக ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்கன்னா டிஃபால்ட் ஆவரேஜாக, அப்போ 10 மாதத்தில் எவ்வளோ 20000 ரூபாய்க்கு வந்து இந்த கம்பெனிக்காக அவங்க பொருள் வாங்குறாங்கன்னு சொல்கிறது தான் வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிஸ் பார்த்திங்கன்னா வால்மார்ட் சப்ளை செயின் ஆப்டிமைசேஷன். இது வந்து எதுக்காகனா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ரெடியூசிங் காஸ்ட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி. இப்போ உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.